சங்கீதம் 35ஆம் அதிகாரம் 13வது வசனம். சங்கீதம் 35ஆம் அதிகாரம் 13வது வசனம். மேலே ஸ்க்ரீனில் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். I want you to look at the screen. May the Lord do his great will in our midst. சங்கீதம் 35:13 சேர்ந்து படிக்கலாமா? அவர்கள் வியாதியாயிருந்தபோது ரெட்டு என் உடுப்பாயிருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. மத்தேயு 6:17வது வசனம். 1 2 3. நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. நம்ம ஆண்டவர் மேல் எப்படிப்பட்ட பற்று வச்சிருக்கோம்? சங்கீதம் 27 அதிகாரத்தில் 1வது வசனத்தை சொல்லப்படுகிறது. சங்கீதம் 27:1 சொல்கிறார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். அந்த வார்த்தையை மாத்திரம் கையை உயர்த்தி இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். 2 முறை சொல்லுங்க. கர்த்தர் என் ஜீவனின். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என் ஜீவன். கடைசி முறையா 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் வேற யாரையும் நம்பல. கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு நான் அஞ்சுவேன்? ஏன் தெரியுமா அந்த வார்த்தையை சொல்லுகிறேன்? அவர் சொன்ன வார்த்தை கர்த்தர் என் ஜீவன். நான் எதை தெரியுமா நம்புறேன்? என் ஜீவனே யார் கையில தான் இருக்கு? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இடத்துல இருக்கு என்று ஆண்டவரை முழுமையாய் மிகவும் பற்றுதலாக இருந்தார். அப்படி இருந்த நேரத்தில் தான் அவருக்கு அநேக வழிகள் இருந்துச்சு. ஆண்டவர் மேலே ரொம்ப அதிகமாய் நேசிப்பதற்கும் ஆண்டவர் அதிகமாய் பின்பற்றுவதற்கு அவர் அநேக வழிகள். அதில் ஒரு வழி தான் 35ஆம் அதிகாரத்தில் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே, நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை என்ன பண்ணுவேன்? நான் உபத்திரவப்படுத்துவேன். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உபவாசத்தால். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த காலை ஆராதனையில் இந்த காலை ஆராதனுடைய தலைப்பு என்னன்னா, உபவாசத்தோடு தேவனை தேடுவோம். பைபிளில் 3 விதமான ஆசீர்வாதம் ஒன்று இருக்குது. நாம் அநேக காரியங்களை நம்பர் 1 வருஷத்தின் ஆரம்பம் இருக்குது. அப்படி இருக்குல்ல, பைபிளில் போட்டிருக்கு, வருஷத்தை அவர் நன்மையினால். இது எப்போ தெரியுமா அந்த ஆசீர்வாதம் வரும்? எப்போ? வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கு. எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம் 65:11. அப்புறம் வருஷத்தின் முடிவுன்னு இருக்கு. பைபிளில் போட்டிருக்கு, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு. அப்போ வருஷத்தின் முடிவில் பைபிளில் போட்டிருக்கு 70 வருஷத்துக்கு பின்பதாக ஒரு விடுதலை இப்படிலாம் இருக்குது. அப்போ வருஷங்களின் நடுவில் இது வருஷத்தின் முடிவுன்னு இருக்குது. அதே பைபிளில் தான் எழுதியிருக்கு, இப்படிலாம் வருஷத்தின் ஆரம்பம் இருந்தாலும் வருஷத்தின் முடிவு இருந்தாலும் வருஷத்தின் நடுவில் ஒரு சில ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறேன். சேர்ந்து படிக்கலாமா? ஆபக்குக் புத்தகத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆபக்குக் புத்தகத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். சேர்ந்து படிக்கலாமா? கர்த்தாவே, வருஷங்களின் நடுவே உம்முடைய கிரியைகளை நீர் என்ன பண்ணுங்க? உயிர்ப்பியும். வருஷங்களின் நடுவிலே அதை என்ன பண்ணுங்க? விளங்க பண்ணும். இன்னொரு முறை சேர்ந்து படிக்கலாமா? ஆபக்குக் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். சேர்ந்து படிக்கலாமா? கர்த்தாவே, வருஷத்தின் நடுவிலே உம்முடைய கிரியையை என்ன பண்ணுங்க? உயிர்ப்பியும். வருஷத்தின் நடுவிலே அதை என்ன பண்ணுங்க? அப்ப வருஷத்தின் நடுவிலே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா? வருஷத்தின் நடுவிலே அப்படின்னு இருக்கு. அப்படின்னா வருஷத்தின் நடுவிலே ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தர விரும்புகிறார். ஆகவே தான் இந்த நாட்களில் 7 நாள் ஜபத்தை வச்சிருக்கிறோம். சர்ச்சில் 7 நாள் ஜபத்தை வச்சிருக்கோம். எதுக்காக வச்சிருக்கிறேன்னா, இந்த வருஷத்தின் நடுவில் நீ ஆரம்பிக்கிறப்ப சில காரியங்கள் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் இப்பொழுது இந்த வருஷத்தின் நடுவிலே உனக்கு காரியத்தை அவர் விளங்க பண்ணுவார். அந்த வசனம் அப்படிதான் போட்டிருக்கு, வருஷத்தின் நடுவிலே அதை விளங்க பண்ணுவீராக. இன்னொரு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் விளங்க பண்ணுவீராக. சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நீர் விளங்க பண்ணுவீராக. ஆகவே இன்னைக்கு காலையில் சொன்னேன், இன்னைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு என்னன்னா, நீங்களும் ஆண்டவரும் உபவாசத்தோடு நம்ம ஆண்டவரை பிடித்துக் கொள்ளணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மலை பிரசங்கம் செய்த பொழுது அவர் அந்த 6ஆம் அதிகாரத்தில் 3 காரியம் சொல்லுவார். நீ செய்யக்கூடாத 3 காரியம், அப்புறம் நீ செய்ய வேண்டிய 3 காரியம், நீ செய்யக்கூடாத 3 காரியம் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? நீ செய்யக்கூடாத காரியம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 19 வசனத்தில் போட்டிருக்கு, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை என்ன பண்ணாதீங்க? சேர்த்து வைக்காத. அடுத்த ஒரு காரியம் சொல்லுவார் 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஒரு மனுஷன் ஊழியம் செய்ய
கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியம் செய்ய நீ உலகத்தையும் ஆண்டவருக்கு 2 பேரையும் சேர்த்து நீ எல்லாம் ஒரு நாள் ஊழியமே செய்ய முடியாது. கர்த்தருக்கு மட்டும்தான் நீ ஊழியம் செய்ய முடியும். மூன்றாவது ஒன்று சொல்லுகிறார், எதை செய்யக்கூடாதுன்னு. எதை உண்போம் எதை குடிப்போம் என்பதை ஜீவனுக்காக என்ன பண்ணாதீங்க, கவலை படாதீர்கள். 3 காரியம் சொல்லுவார். முதலாவது சொல்லுகிறாரு, நீ எதையும் சேர்த்து வைக்காத. ரெண்டாவது, நீ உலக பொருளுக்கு என்ன பண்ணாத, ஊழியம் செய்யாத. மூன்றாவது, நீ எதை குறித்து என்ன பண்ணாத, கவலைப்படாத. பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்கள், அந்த 6 மாதம் போயிடுச்சு, போனதை பார்த்து கவலைப்படாத. கர்த்தர் நமக்கு இழந்ததை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சில வேளை உங்கள் கையிலிருந்து போயிருக்கலாம், பரவாயில்ல, எல்லாம் நன்மைக்கு. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் எனக்கு காலில் வந்து இப்படி ஆச்சுல, இன்னாண்டவரே நம்மளை உட்கார வச்சிட்டீருன்னு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 6 மாதம் நான் பிளான் பண்ண சில காரியங்களும் நடக்கலை, புரிஞ்சிச்சு. அடுத்த கொஞ்ச நாள் உட்காந்து கடன்னு செய்ய முடியாததெல்லாம் என்னது செய்ய கர்த்தர். அதனால தான் சொல்லுவேன், தீமையாக இருந்தாலும் சரி தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றி கொடுப்பார். துக்கமாக இருந்தாலும் சரி துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றி, சாபங்களை இருந்தாலும் சரி சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் அவர் மாற்றி நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து 3 காரியம் சொல்லுவார், இதை செய்யக்கூடாது. ஆனால் அதே 6ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு விசுவாசியும் செய்ய வேண்டிய 3 காரியம் சொல்லுவார். இதுதான் கொஞ்சம் கவனத்துக்கு. ஒவ்வொரு விசுவாசியும் செய்ய வேண்டிய 3 காரியங்கள் என்றது, முதலாவது 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், நீங்கள் தர்மம் செய்யும் போது. இன்னொரு 3 சொன்ன பார்க்க, நீங்கள் போன வாரம் இந்த மாதம் 6வது மாதத்தில் எவ்வளவு நீங்கள் எவ்வளவு கொடுத்துருப்பீங்க தர்மமாக? தர்மம் என்ன தெரியும் அர்த்தம் தெரியுங்கள? கொடுத்துட்டாக்கு என்ன பண்ணக்கூடாது? சில பேர் கேட்க மாட்டாங்க, ஆனால் எதிர்பார்ப்பாங்க, நான் உனக்கு கொடுத்தேன்ல. Don't expect. தர்மம் செய். ஓகே, கணக்கில் என்ன பண்ணாத, வைக்காத, கணக்கில் வைக்காத. நீ தர்மம் செய்யும் பொழுது அப்படின்னு சொல்லுகிறது. 2வது சொல்லுகிறாரு, நீ ஜெபிக்கும் பொழுது. 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை, நீங்கள் என்னது ஜெபிக்கும் பொழுது. 3வது போடுறது, நீங்கள் படிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 6ஆம் அதிகாரம் 17வது வசனம், மனுஷருடைய தப்பிதங்களை. 6ஆம் அதிகாரம் 17வது வசனம், நீயோ உபவாசிக்கும் போது. நீயோ உபவாசிக்கும் போது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் என்ன பண்ணணுமா சொல்லுங்க? உபவாசம் பண்ணணும். சத்தமா சொல்லுங்க பார்க்கணும். உபவாசம் நம்ம சொன்னாலே என்ன நினைப்போம்? பெரிய பெரிய கூட்டம், அற்புத உபவாச கூட்டம், விடுதலை உபவாச கூட்டம், 7 நாள் உபவாச கூட்டம், அப்படியே கூட்டமாக வந்தால் அதுதான் உபவாசம். பைபிளில் 3 நிலையில் இருக்குது. நம்பர் 1, ஓகே, நம்பர் 1 கூட்டமாய். ஓகேவா? யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம், சியோனிலே எக்காலத்தை ஊதுங்கள், பரிசுத்த உபவாசம் என்ன பண்ணுங்கள், நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை என்ன பண்ணுங்கள், கூறுங்கள்னு சொல்லி நல்லா குறிஞ்சுங்க. பெரிய பெரிய கூட்டமாக இருக்கும். பைபிளில் போட்டிருக்கு, எஸ்தரின் புத்தகத்தில் அவள் என்ன செய்தாலாம், யூத ஜனங்களை மாத்திரம் என்ன பண்ணலாம், உபவாசிக்கும்படி அவள் ஜபித்தாள். யோனாவின் புத்தகத்தில் பாருங்கள், நினிவே பட்டணம் அப்புறம் என்னது அழிந்து போகுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லை? யோனா புத்தகத்தில் அவங்க எல்லாரும் உபவாசம் பண்ணி என்ன பண்ணாங்களே, ஜெபம் பண்ணாங்களே. இப்படி நம்ம பார்க்குற கூட்டமாய் ஜபிப்பு. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி கூட்டமாய் சபையாய் என்ன பண்ணுது, ஜபிக்கிறது. ஆனால் 2வது ஒரு ஜெபம் இருக்குது. அது என்ன தெரியுமா? குடும்பமாய். சொல்லுங்க பார்க்கலாம், படிங்களா? 1 கொரிந்தியரின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். குடும்பமாய், புருஷன் மனைவி இருக்கிறீங்க, பிள்ளைங்க இருக்கிறீங்க. 1 கொரிந்தியரின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் படிக்கும்படி கேட்டு. மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி. ஓகே, அப்படின்னா என்னது? ஒரு புருஷனும் மனைவியும் குடும்ப உறவுல இருந்தாலும் உபவாச நேரத்திலையும் ஜெப நேரத்திலையும் அவர்கள் தேவனோடு என்னது அப்படின்னு அர்த்தம் என்ன? குடும்பத்தில் என்ன இருக்கணும் சொல்லுங்க?
அதுவும் குறிப்பாக யாருன்னா புருஷனும் மனைவியும் பிள்ளைகள் குடும்பத்தில் ஒரு உபவாசம் கண்டிப்பாக இருக்கணும். உங்கள் வீட்டில் கடைசியாக எப்போ நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்தீங்க? ஜெபம் பண்ணலன்னா இனி வர நாட்கள் உபவாசம் பண்ணி நீங்கள் ஜெபிக்க நான் கேட்டுக்க. வருகிற வாரத்தில் நான் நீங்கள் பிரசங்கத்தில் சொல்லுவோம், உபவாசம் பண்ணி குடும்பமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பைபிளில் போட்டிருக்கு, ஓபேத் ஏதோம் வீட்டிலே கர்த்தருடைய பெட்டி இருந்தது. ஆகவே கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் என்ன பண்ணாரா? ஆசீர்வதித்தார். பிள்ளைகளாக இருக்கிற நாம், குடும்பத்தில் இருக்கிற நாம் கர்த்தர் சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்கணும். மூன்றாவது ஒரு ஜெபம் இருக்கு. முதலாவது கூட்டமாக ஜெபிப்பது, ரெண்டாவது எப்படி? குடும்பமாக. இப்போ தான் வர்றேன். மிக முக்கியமானது எது தெரியுமா? தனித்து உபவாசம் பண்ணி ஜெபிக்க. படிங்க பார்க்கலாம். மத்தேயு 4:2 மத்தேயு 4:2 அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருக்கும்போது அவருக்கு எப்படி என்ன உண்டாயிற்று? யார் இது? அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய். மொத்தம் 7 விதமான உபவாச ஜெபம் இருக்கு. நம்பர் 1, ஒரு நாள் உபவாச ஜெபம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் ஒரு நாள் அவர்கள் காலையிலிருந்து சாயங்காலம் வரை அவர்கள் தேவனை நோக்கி ஜெபித்தார்கள் இருக்கும். ஓகேவா? ஒரு நாள் ஜெபிப்பது அப்படின்னா என்ன தெரியுமா? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை சீர் செய்வது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெப வாழ்க்கை என்னது இல்லாமல் போகும் இல்லை? திடீர்னு உபவாசம் 2 நாள் 3 நாள் ஜெபம் பண்ண மாட்டோம். 2 நாள் 3 நாள் பைபிள் வாசிக்க மாட்டோம். 2 நாள் 3 நாள் ஆண்டவரை நோக்கி பார்க்க மாட்டோம். அப்படியே நம்ம இஷ்டத்துக்கு அப்படியே ஓடிடுவோம். அப்புறம் திரும்ப இப்போ ஜெபம் பண்ணுன்னு சொன்னால் எது செட் ஆகாது? மனசு செட் ஆகாது. அதனால தான் ஒரு நாளாவது, அதான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை சீரமைப்பது. ஓகேவா? ஆவிக்குரிய வாழ்க்கையை சீரமைப்பது தான் ஒரு நாள் ஜெபம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், என்ன நாள் ஜெபம்? அப்போ இது எதுக்கு தெரியுமா? உங்கள் வயிறுக்கும் உங்கள் வாய்க்கும் உங்கள் மனதுக்கும் இருக்கிற போர். இன்னொரு முறை சொல்லுகிறேன், உங்கள் வாயிருக்கும் உங்கள் வாய்க்கும் உங்களுடைய மனதுக்கும் அந்த ஒரு நாள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, குறைஞ்சது ஒரு ஜாமமாவது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே என்னை நான் மீண்டும் பிரதிஷ்டை வைக்கிறேன், என் மீது கர்த்தர் நீர் இறங்குவீராக என்று ஒரு நாள் ஜெபம். சத்தமாக சொல்லுங்க, எத்தனை நாள் ஜெபம்? ஒரு நாள் ஜெபம். 2. அடுத்தது 3 நாள் உபவாச ஜெபம். 3 நாள் உபவாச ஜெபம். அப்போஸ்தலர்களின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுல் இப்பொழுது தமஸ்குக்கு வருவார். எங்கே இருந்தாருன்னா, முதலாவது எருசலேமில் இருந்த மனுஷன் இப்பொழுது எங்கே வருவார்னா தமஸ்குக்கு வருவார். தமஸ்குக்கு வரும்பொழுது திடீரென்று ஒரு வெளிச்சம் அடிக்கிறது, கண்கள் குருடாகிறது. இப்பொழுது இதுவரைக்கும் தன்னோட சூழ்ந்திருந்த ஜனங்கள் அநேகர் உண்டு, இப்பொழுது தனிமையாக இருக்கிறான். அப்பொழுதுதான் நீர் யாருன்னு ஆண்டவரை கேட்கிறான். ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்கிறான். ஏன் தெரியுமா? இப்பொழுது ஒன்றுமில்லாத நிலைமை வந்துட்டான். ஆண்டவர் இதுவரைக்கும் அவன் சேவித்தது இதுவரைக்கும் அவன் சேவித்தது, அவன் விரும்பினது, அவன் ஆசையாய் ஓடினது எல்லாம் ஒன்று இருந்தாலும், இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி மறுசீரமைப்பு. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், என்னது? இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் புதிய தொடக்கம் வேணும்னா 3 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். பைபிளில் போட்டிருக்கு, எஸ்தர் எத்தனை நாள் ஜெபித்தாங்களா? சொல்லுங்க, 3 நாள். ஆகவே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம், ஒரு மறுசீரமைப்புனா எத்தனை நாள் ஜெபிக்கணும்? ஏன் 3 நாள் ஜெபிக்கணும்னா, 3வது நாள் வேதம் சொல்லுகிறது, அவர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். கையை உயர்த்தி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென். எந்த காரியம் இருந்தாலும் சரி 3வது நாள் என்ன பண்ணுவாராம்? உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். 2வது உபவாசம் 3 நாள் ஜெபிக்கிற ஜெபம். ஓகே, 3 நாள் உபவாச ஜெபம். 3வது 7 நாள் உபவாசம். சொல்லுங்க பார்க்கலாம், என்னது? இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். 7 நாள் உபவாசம். என்ன நடந்துச்சு? தாவீதுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், பெத்சேபாளோட. அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்காக தாவீது எத்தனை நாள் உபவாசம் பண்ணிடுவார் தெரியுமா? எத்தனை நாள்? 7 நாள் பண்ணுவார். எத்தனை நாள்? 7 நாள் பண்ணுவார். அவர் அழுது புலம்புவார், ஆண்டவரே இந்த குழந்தை எப்படியாவது என்ன பண்ணுங்க, காப்பாற்றுங்க. ஆனால் அந்த குழந்தை ஏன்? இருந்திருக்கலாமே. ஏன்?
தேவனுடைய பார்வையில் அந்த குழந்தையினுடைய காரியங்கள் எல்லாம் தேவனுடைய நியாயங்களிலே அது சரியில்லாமல் இருந்தது. மனுஷ பார்வையில் ஓகேவாக இருந்துச்சு, ஆண்டவர் பார்வையில் அது சரியில்லை. சில வேளையில் தேவன் சில காரியங்களை நம்மளை வாழ்க்கையிலேருந்து எடுப்பார். ஏன்னா நம்ம பார்வையில் இல்லை, யார் பார்வையில்? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பார்வையில். வேதம் சொல்லுகிறது 7ஆவது நாள் அவன் முடித்த பின்பு அவன் போய் எழுந்து குளிச்சு தலையில் எண்ணெய் வச்சு சாப்பிட போயிடுவான். 7 நாள். நல்லா கேட்டுக்குங்க, எத்தனை நாள்? 7 நாள். உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் தடைகள் இருக்கலாம். பைபிளில் போட்டிருக்கு எரிகோ அவர்களுக்கு தடையாக இருந்தது. 3 காரியங்கள்: எரிகோவின் ஜனங்கள், எரிகோவின் மதில்கள், அப்புறம் எரிகோவின் வாசல். சொல்லுங்கள் பார்க்கலாம். எரிகோவினுடைய ஜனங்கள், அப்புறம் எரிகோவினுடைய அலங்கங்கள், 3வது எரிகோவினுடைய வாசல், அதனுடைய கதவு. 3 காரியங்கள் எதிராக இருந்துச்சு. பைபிளில் போட்டிருக்கு அவர்களோ 7 நாட்கள் அவர்கள் தேவனுடைய பெட்டியை என்ன பண்ணாங்களா? சுமந்தார்கள். 7 நாட்கள் சுமந்தார்கள். எப்பேற்பட்ட அது அலங்கங்களாக இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது 7 நாள் உபவாசம் பண்ணி ஜபிக்கும் பொழுது அந்த அலங்கங்கள் என்ன பண்ணுது? உடைந்தது. உங்கள் வாழ்க்கையிலும் சரி, சில மதில்கள், சில அலங்கங்கள் உங்களுக்கு நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சில காரியங்கள்லாம் இருக்குது. பாஸ்டர், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்குது, நான் முன்னாடியே போக முடியல, இப்படிப்பட்டதான ஒரு பிரச்சனை என் குடும்பத்தில் இருக்குது, இப்படிப்பட்டதான ஒரு சாபம் என் குடும்பத்தில் இருக்குது, இப்படிப்பட்டதான ஒரு வேதனை என் குடும்பத்தில் இருக்குது, முன்னாடியே போக முடியல அப்படின்னு நின்றுறேன் பாஸ்டர். 7 நாள் உபவாசம் பண்ணி கர்த்தருடைய பிள்ளைகள் ஜபித்தால் அந்த அலங்கங்களை கர்த்தர் உடைக்க வல்லவராக இருக்கிறார். கை ஊற்றி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது உபவாசம் பார்த்தீங்கன்னா 7 நாள் பண்ணுகிற உபவாசம். அடுத்தது 10 நாள் உபவாசம். அந்த சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை நாள்? 10 நாள். எத்தனை பேருக்கு சோதனைகள், பாவத்தில் அடிக்கடி விழுறோம்ல சில பேர். ஒரே பாவத்தில் எத்தனை வருஷம் அடிமை? 6 அடி மனுஷன் 6 இன்ச்சு சிகரெட்டுக்கு அடிமையாக இருக்கிறான். பாவத்தில் அடிக்கடி ஒரு மனுஷன் விழுந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. பாவத்தில் ஒரு மனுஷன் அடிக்கடி என்ன பண்ணுறான்? விழுந்துக்கிட்டே இருக்கிறான். பாவத்தில் அடிக்கடி அவன் விழுறான். எதுக்காக நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் இருக்கிறவங்களுக்கு தான் பைபிளில் போட்டிருக்கு 10 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜபிக்கிறோம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். என்னது அது? என்ன தெரியுமா? டெஸ்டிங் டைம்னு இருக்குது. படிங்களேன். வெளிப்பரிசுத்த புத்தகம் 2ஆம் அதிகாரம், வெளிப்பரிசுத்த புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வெளிப்பரிசுத்த புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். எத்தனை நாள்? 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். சத்தமா சொல்லுங்க. 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். உமது அடியாரை என்ன பண்ணுங்க? சோதித்து பாரும். யார் யாருடைய வாழ்க்கையில அடிக்கடி பாவத்தில் விழுறீங்க? நான் சொல்றது தனிப்பட்ட வாழ்க்கையில். உங்கள் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் ஏன் ஒரு வளர்ச்சி இல்லை தெரியுமா? அடிக்கடி எதில் விழுறோம்? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே பாவத்தில் விழுந்து எந்திரிக்கிறதுனால அவனால் முன்னாடி போகவே முடியல. யாராக இருந்தாலும் சரி, ஜபிக்கிறவங்க தான் சரி, பாவத்திலிருந்து சோதனையிலிருந்து நீ வெற்றி காணணும். வெற்றி காண முடியலையா? சாதாரண ஜபத்தினால சில சோதனையில் வெற்றி காணவே முடியாது. மனுஷனுடைய வாழ்க்கையில் மிகவும் பெரிய ஆபத்தாக இருப்பது இச்சை. பைபிளில் போட்டு இச்சை அடக்கம்னு பைபிளில் இருக்குது. இச்சை அடக்கம். ஆகவே இந்த சோதனைகள் எல்லாம் மேற்கொள்ளணும். குறிப்பாய் மாம்சத்தில் வருகிற சோதனைகள், கண்களில் வருகிற சோதனைகள், ஜீவனத்தின் பெருமைகள், இப்படிப்பட்டதான மாம்ச ரீதியாய் வருகிற சோதனைகளை மேற்கொள்ளணும்னா 10 நாட்கள். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். 10 நாட்கள் நீ உபவாசம் பண்ணி ஜபிக்கணும். 10 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜபிக்க பொழுது பின்பதாக கர்த்தர் உனக்கென்று ஒரு தலையில் உனக்கென்று ஒரு கிரீடத்தை கர்த்தர் வைத்து உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலருடைய வாழ்க்கையில் ஏன் அடிக்கடி அதே பாவத்தை விழுகிறீங்கன்னா, கர்த்தர் விரும்புகிறது போல, கர்த்தர் எதிர்பார்க்கிறது போல உபவாச ஜபம் நம்ம இடத்துல இல்லை. புரியுதா? 4வது உபவாச ஜபம் எப்படிப்பட்ட ஜபம்? 10 நாள். அடுத்தது 5வது தானியேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். தானியேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம் பைபிளில் போட்டு எடுக்க வேண்டாம். தானியேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் தானியேல் 21 நாள். சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை நாள்? 20 நாள். இதுதான் சற்று கவனிக்க கேட்டுக்கொள்கிறேன். சிலருக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியல, ஏதாவது ஒன்று தடையாக நிற்குது.
இதுதான் ஆவிக்குரிய யுத்தம். சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வர்றேன், சிலருடைய குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள், வருஷங்களா இருக்கிற காரியங்கள். இது ஏன் தெரியுமா எழுதுகிறது? 9ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், தானியேலுக்கு போட்டிருப்பாரு. தானியேல் கண்டுபிடிப்பாரு, 70 வருஷம் கழிச்சு ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரா? சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆக்குவார்னு தெரிஞ்ச பிறகுதான் அப்போ ஜெபிக்கிறார். அப்போ ஒரு காரியம் புரிஞ்சுக்கிச்சு, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி கர்த்தர் விடுதலை ஆக்கிறதுக்கு அவர் ஆண்டவர் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது 30 நாள் ஜெபம். 6வது 30 நாள் ஜெபம். இது பார்த்தீங்கன்னா சில பேருடைய குடும்பத்தில் மரணம் இருக்கும். அப்பா இறந்துருப்பாங்க, அம்மா இறந்துருப்பாங்க, அக்கா இறந்துருப்பாங்க, அண்ணன் இறந்துருப்பாங்க, யாராவது ஒரு ஆள் இறந்துருப்பாங்க, மனசு ரொம்ப நேசிக்கிறவங்க இறந்துருப்பாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவர்கள், பைபிளில் போட்டிருக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே மரித்த உடனே 30 நாட்கள், சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், ஆரோன் மரித்த உடனே எத்தனை நாள்? அதனால தான் என்னுடைய பார்வையில், இது யார் எப்படியோ தெரியல, என் பார்வையில் சொல்லுகிறேன், என் பார்வையில் சொல்கிறேன், ஒரு ஆள் இறந்துட்டாங்களா 30 நாள் கழித்து, என் பார்வையில் ஒரு பாஸ்டராக ஒரு போதகனாக என்னுடைய ஆசை, அந்த வீட்டில் ஜபத்தை வச்சு இவ்வளோ நாள் 30 நாட்கள் அவங்களுக்கு சோகத்தில் இருந்தாங்க, என்னுடைய வேலை இவர்களை தூக்கி தள்ளி அடுத்தது முன்பதாக போக வைக்க வேண்டியது, அது என்னுடைய கடமை, அதை கர்த்தர் அதை செய்வார். அப்படி தான் பைபிளில் போட்டு 30 நாட்கள் துக்கம் கொண்டாடினாங்க. யாருக்கு? மோசேவுக்கும் ஆரோனுக்கும். ஆனால் இப்படியே இருக்க முடியாது, முன்னாடி போகணுமே. அதனால தான் சொல்கிறது 30 நாள். நம்ம கேலண்டரே பாருங்களேன், நம்முடைய கேலண்டர் பாருங்களேன், 31 நாளுக்கு அப்புறம் 32 வருது. என்னது? புதிய மாதம். கரெக்டு தானே? அதே போல தான் ஒரு பிள்ளைகள் ஒரு குடும்பத்தில் குறிப்பாக நீங்கள் வீடு கட்டுறீங்க, ஒரு காரியம் செய்கிறீங்கன்னா, ஒரு புது காரியத்துக்கு போகிறீங்கன்னா, அதெல்லாம் காலம் மாற்றுதல். அது பேர் சொல்லுங்க பாஸ்டர், எனக்கு துக்க காலமாக இருக்குது, எனக்கு வேதனையின் காலமாக இருக்குது, என் கண்ணீரின் காலமாக இருக்குது, என் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிற காலமாக இருக்குது. இந்த காலத்தை மாற்றணும்னா ஒரு பிள்ளை, ஒரு பையன், ஒரு கணவன், ஒரு மனைவி 30 நாட்கள் தேவ சமூகத்தில் விழுந்து, ஆண்டவரே பரிசுத்த உபவாச மாதம், அது பேர் சொல்லுங்க பார்க்கல, என்னது? உபவாச மாதம்னு தேவ சமூகத்தில் விழுந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியாக 7வது 40 நாள் உபவாச ஜெபம். யாத்ராகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 18வது வசனம். யாத்ராகமம் 24:18. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். ஓகே, நல்லா கேட்டுங்க. 40 என்கிற வார்த்தை வந்தாலும் தெரிஞ்சுக்கணும், அது ஒரு சந்ததி. என்னது? ஒரு சந்ததி. 40 வந்தால் என்னது? ஒரு சந்ததி. பைபிளில் போட்டிருக்கு, நோவா இருந்த நாட்களில் எத்தனை நாட்கள் மழை பெஞ்சிச்சு? சொல்லுங்க. 40 நாள் மழை பெஞ்சிச்சு. 40 வந்தாலே புரிஞ்சுக்கணும், இது ஆவிக்குரிய காரியங்கள்னு அர்த்தம். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் தேவதூதர்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புகிறீங்க? எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கதரிசன வரங்களை பெறணும்னு விரும்புகிறீங்க? எத்தனை பேர் தேவனுடைய சத்தத்தை கேட்கணும்னு விரும்புகிறீங்க? விரும்புகிறவங்க பைபிளில் போட்டிருக்கு 40 நாள். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுங்க சில காரியங்கள் சொல்லுங்க. 40 நாள் பைபிளில் போட்டிருக்கு. மோசே ஜெபித்த பின்பதாக தான் அவன் கையில் என்ன வந்துச்சான்? கர்த்தர் சொல்லுகிறார், நீ செய்ய வேண்டிய காரியம் எது? கற்பலைகள்லாம் கர்த்தர் கொடுக்கிறார். 40 நாள். நல்லா கேட்டீங்க. அதே போல் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்த பிறகு பைபிளில் போட்டிருக்கு, தேவ தூதர்கள் என்ன பண்ணாங்களா? பணிவிடை செய்தார்கள். 40 நாட்கள் எலியா ஓடுகிறார். போது ஆண்டவரே முடியாது. இல்லை, 40 நாள் ஓடின பிறகுதான் கர்த்தர் சொல்கிறார், எப்பா இனிதான் நீ பயண வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லி மெல்லிய சத்தத்தில் கர்த்தர் அவனோடு பேசி, நீ செய்ய வேண்டிய காரியம் இது என்று கர்த்தர் அவனோடு முகமுகமாய் தன்னுடைய வல்லமையை காண்பிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ ஒரு ஆவிக்குரிய நிலைமையில் ஒரு பரலோக தரிசனங்கள், பரலோக காரியங்கள் பெறணும்னா ஒரு கர்த்தருடைய பிள்ளை எத்தனை நாள் ஜெபிக்கணும்? சொல்லுங்க பார்க்கலாம். 40 நாள் ஜெபிக்கணும். இப்போ நான் ஒரு நாள் வர்றேன், இப்போ தான் முடிக்க போகிறேன். இப்போ விசுவாசிகள் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிரசங்கத்தை கேட்க நீங்கள் வரல, செய்ய வந்திருக்கீங்க. 7வது மாதத்தில் தம்முடைய தேவன் தம்முடைய கிரியை என்ன பண்ண போகிறார்? விளங்க பண்ண போகிறார்.